எல்லா பழமும் சாப்பிட்லாம், ஒரு அளவோடு சாப்பிட்லாம். நார்ச்சத்து அதிகமான பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸ் குறையா உள்ள பழங்களை எடுத்துக்கணும். அப்படின்னா நார்ச்சத்து அதிகமான பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி ஆரஞ்சு, கொய்யா, மாதுளை, பப்பாளி, இந்த பழங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாம். ஒரு 11 மணிக்கு போல் இன்டர்வல் மீல் எடுத்துக்கலாம். அல்லது சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த இன்டர்வல் மீல் எடுத்துக்கலாம். பழங்கள் நல்லது, வைட்டமின் மினரல்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. நீங்கள் சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு பழங்களை சாப்பிடாமல் போனீங்கன்னா வைட்டமின் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி வந்துடும். உங்கள் உடம்புல சிஸ்டமே நார்மலாக இருக்காது. ஒரு டயர்ட்னஸ்ஸு, அசதி, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மைலாம் வந்துடும். நீங்கள் இதை வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சு கொய்யா, மாதுளை, பப்பாளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு சுளையாக உரித்து சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடாது. ஜூஸ் போட்டால் அது சுகர் கண்டென்ட் அதிகமாகும். மற்றபடி கிரேப்ஸு அதுவும் சாப்பிட்லாம். 20 கிரேப்ஸ் எண்ணி சாப்பிடுங்க. சப்போட்டா, ஒரு சின்ன சப்போட்டா சாப்பிட்லாம். எல்லா பழமும் சாப்பிட்லாம், அப்பளத்தை தவிர. அப்பளம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் பழம் இந்த மாதிரி பழம் கேட்டிங்களோ, வாழைப்பழம் ஒரு சின்ன பழம் சாப்பிட்டுக்கலாம். சிலருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டா தான் கான்ஸ்டிபேஷன் நல்லா இருக்குது, எனக்கு மறுநாள் மார்னிங் எனக்கு பபல் மூமெண்ட் நல்லா இருக்குன்னா வாழைப்பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பழம் பெரிய பழமாக ஒன்று சாப்பிட போகிறீங்கன்னா இட்லியில் ஒரு அரை இட்லியை கட் பண்ணிடுங்க. அதுக்கு கத்தி எடுத்து கட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அரை இட்லி குறைச்சிடணும். அரை இட்லி அரை தோசையை குறைச்சிங்கன்னா அது மாவு பொருள். இதுவும் அது அந்த குரூப்பில் தான் சேருது. அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பழத்தை கண்டால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா தாராளமாக அளவோடு சாப்பிடுங்க. 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். சில பழங்களை குறைவாக எடுத்துக்கணும். மாம்பழம் அப்படின்னா எல்லோரும் மாம்பழம் பெரிய பெரிய மாம்பழமாக வெட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு 2-3 துண்டு அவ்வளோதானே. பப்பாளி பழம், ஆப்பிள் இது கிடைக்குது, பலாப்பழம், அதுக்கு வேண்டி ஒரு கிண்ணம் நிறையா வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2-3 சொல்ல எடுத்துக்கலாம். ஆனால் அந்த முக்கணிகளில் குறைச்சி சாப்பிட்றோம். அதுக்காண்டி சாப்பிடாமலே இருக்கணும். பலாப்பழம் நீ பின்னால் தான் ஓடக்கூடாது, சும்மா சாப்பிட்டுக்கலாம். பலாப்பழம்லாம் சீசனில் தான் கிடைக்கும். அதேமாதிரி மாம்பழமும் சீசனில் தான் கிடைக்கும். அந்தந்த சீசனில் ஆண்டவனாக கொடுக்குற பழங்கள் அதெல்லாம். அதனால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். சிலர் விதையெல்லாம் அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு அந்த இதை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது, அப்படியே கடித்து சாப்பிடணும். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி நல்லாயிருக்கு, ஆரஞ்சில் இருக்குது. ஒரு மருந்து சாப்பிட்ற மாதிரி கூட ஒரு முழு நெல்லிக்காயை சாப்பிட்லாம். டெய்லி ஒரு அரை நெல்லிக்காய் சாப்பிட்டாலே விட்டமின் சி வந்துடுது, இம்யூனிட்டி வந்துடுது, நோய் எதிர்ப்பு தன்மை வந்துடுது. அதுக்கு அடுத்தபடியாக தான் முழு நெல்லிக்காய்க்கு அடுத்தபடியாக தான் ஆரஞ்சு வருது. அதுக்கு அடுத்தது கொய்யாப்பழம் வருது. கொய்யாப்பழத்தை கண்டாலே இவனுங்களுக்கு பெரிய இலக்காரமாக இருக்குது, போடாங்க கொய்யா அண்ணிட்டு அவன் பாட்டில் போயிட்டே இருக்கான். கொய்யாப்பழங்காரையும் வச்சுக்கிட்டு அப்படியே தான் இருக்கான். காலையில் வர்றான், கூட நிறைய வச்சுருக்கான். மத்தியானத்துக்கு மேலே பாருங்கள், அந்த கூட கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும், ஒரு பை வாங்க மாட்டான். ஆமாம், அதனால் கொய்யாவும் அப்படி தான். நல்ல சத்து உள்ளது, ரொம்ப சத்து உள்ளது, விட்டமின் சி உள்ளதுன்னா முழு நெல்லிக்காய். அதை எவனும் கண்டுக்கிறதே இல்லை. அவன் சாக்கு மூட்டையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல தான் கொண்டுருவான், அப்படியே தான் உட்காந்துருப்பான். நீங்கள் தோட்டத்தில் போய் சார் இதில் கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா, சார் எவ்வளோ நேரம் பறிச்சுட்டு போங்க சார். அங்கே எவன் கேட்குறான், கிலோ 2 ரூபாய்க்கு எடுக்கிறான், நாங்கள் பறிக்கூலி இல்லாமல் நாங்கள் உட்காந்துருக்கோங்கிற. 5 ரூபாய்க்கு தான் கிலோ எடுக்கிறான். பறித்து பிறக்கி கொடுக்குறதுக்கு 5 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஒரு கிலோவுக்கு. நீங்கள் வேணால் பறிச்சுட்டு போங்க சார் அப்படிங்கிறான். அதனால் நல்ல பழங்களுக்கு பேர் இல்லை. ஆப்பிள் 6 மாதத்துக்கு முன்னால் பறித்தது. அவன் டெல்லியில் கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜில் வச்சுருக்கான். எந்த மார்க்கெட்டில் ஆப்பிள் விலை இப்போ கூடுதலாக போயிட்டுருக்கு, டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தா ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுறான். 4 மணி நேரத்தில் திருவனந்தபுரம் வந்துடுது, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சா நம்ம வீட்டுக்கு வந்துடுது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் கிடையாது. எந்த பழம் பழுக்கிற ஸ்டேஜில் நம்ம அந்த மரத்துலேருந்து எடுக்கிறோமோ அந்த பழம் தான் நல்ல பழம். கிட்டத்தட்ட அந்த இடப்பழம் பழுத்த வாழைப்பழம் நல்ல பழம் நல்லா விளைஞ்சிருக்கணும். அந்த பழுக்கிற ஸ்டேஜில் தான் வைட்டமின்ஸ் லோட் ஆகுது. நம்ம கருங்காயிலே பறிச்சிடுறோம், நிறையா கருங்காயிலே பறிச்சிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. பழுக்கும் போது தான் அந்த கலர், பப்பாளி பழமாக அந்த கலர் கோடு கூட கலர் உள்ளதில்லை, அப்போ தான் விட்டமின் லோட் ஆகுது. விட்டமின்ஸ் தானே மெயினாக, நமக்கு விட்டமின் மினரல்ஸ் தான் அதில் மெயின். அப்போ பழுக்கிற பழமாக பழுத்த பழமாக நீங்கள் சாப்பிடணும். பழுத்த பழம் கூட அந்த பழத்தை சாப்பிடலாம். பழுத்த பழமாக இருக்கிறவங்க கூட நல்ல பழுத்த பழம்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் பழம் சாப்பிடணும். பழங்கள் ரொம்ப முக்கியம். அதுலேயே வயசாகிட்டுன்னா சாயங்கால நேரத்தில் பழங்களை கூட்டிக்கிட்டு மாவு பொருளை குறைச்சிக்கணும். ஒரு இட்லி கொஞ்சம் பழங்கள், அவ்வளோதான். பழத்தை நீங்கள் கூட்டி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாவு பொருளை குறைக்கணும். மாவு பொருளுக்கு டைஜஸ்டிவ் ஜூஸ் வேணும்.
ஜீரணிக்கிறதுக்கு எல்லா சிஸ்டமும் வேலை பார்க்கணும். பழத்துக்கு தேவையில்லை. அதனால் அது ஃப்ரீ லெஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டில்.